ருக்கு ருக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்காம இப்படி வந்து உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சொல்றத நம்புற மாதிரி சொல்லணும். நாய் அழுதுதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான். யாருக்கிட்ட கதை விடுறான்? இந்த ஊர் ஜனங்க வேணா அவன் சொல்றதை ஒத்து ஊதலாம். ஆனா இந்த கிச்சாமி அவனுக்கு சங்கு ஊதாம விட மாட்டான். கிச்சாமி யாருக்கா கூச்சல் போட்டு பேசாத. நீ போடுற சத்தத்தை கேட்டு வெளியில எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. யாராவது மாமா கிட்ட போய் வத்தி வச்சா அப்புறம் விபரீதம் ஆயிடும். நீ என்னடா அவருக்கு சப்ப கட்டு கட்டின்னு வர? நீ தானே பொண்ணு கேட்டு வந்த. அவர் கேட்க சொன்னாரு, நான் கேட்டேன். நிறுத்த சொன்னா நிறுத்திடுவியா? ஐயோ இதெல்லாம் அவர்கிட்ட போய் யார் பேசுறது? ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரே அபசகனம்னு. நாய் அழுதா அச்சாணி ஊர்ல சாவு வரும். நாய்க்கு யமன் வருது தெரியும்னு சொல்லுவா. நல்லது நடக்கிறத நாய் தடுத்து நிறுத்திடாது. நானி நீ போய் அவர்கிட்ட சொன்னா எடுபடுமா? சொல்லணும்டா. தொட்டில் அரைகிற மாதிரி சொல்லணும். ஊர் உலகத்துல நாய் அழாம தான் இருக்கா? நல்லது நடக்காம தான் இருக்கா? சதி திட்டம் போட்டு எங்களை மடக்கி இருக்கார். சாமி சும்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. மாமா திட்டம் போட்டதுக்காக நான் எழுதுருமா? நீ என்ன நினைச்சா மாமனாருக்கு மத்தளம் வாசிப்பியா? சும்மா வார்த்தையை ஓட்டக்கூடாது. இதை பாரு, இதனால பாதிப்பு ருக்குவுக்கு மட்டும் இல்லை, காமுவுக்கும் தான். மாமா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த சம்பந்தி வாய் பேசாம ஊர் போய் சேரல. எப்படிடா பேசுவான்? எப்படி பேசுவான்? 4 வேளை நஞ்ச நலமும் கொடவாசல மளிகை கடையும் கொடுத்தா உங்க கணபாடியல் மாமனாருக்கு கோமனும் கூட கட்டி விடுவான். 4 வேளை நஞ்ச நிலம் கொடவாசல்ல மளிகை கடையா? கிச்சாமி எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். இடத்துக்கு ஏத்த மாதிரி புரண்டு பேசுற புண்ணாக்கு பயலை நம்பி ஏற்பாட்டுல இறங்கினது என் தப்பு தப்பு தப்பு. நான் இங்க ஒருத்த மாடு மாதிரி கத்தின்னு இருக்க, நீ எழுத்து கழுவ மாதிரி உம்முன்னு உட்காந்துதான் என்ன அர்த்தம்? எதுக்காக இப்ப கத்துற? வயத்தரிச்சா கத்துற. சத்தம் போட்டு பேசிட்டா சாதிச்சதா ஆயிடுமா? அதுக்காக அவன் மாதிரி என்னால முழுக்குன்னு இருக்க முடியாது. இருக்க கத்துக்கணும். அவரோட ஒரு பார்வையில 10 விஷயங்கள் இருக்கும். அவர் சிரிக்கிற ஒரு சிரிப்புல 100 சங்கதிகள் வெளிப்படும். அவர் பேசுற ஒரு வார்த்தையில 1000 அர்த்தங்கள் துணிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அவர் கடைப்பிடிக்கிற மௌனம் தான் இந்த ஊர் ஜனங்களே அடிபணிய வைக்கிறது. இதுதான் மாமாவோட பலம், அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அவரோட பலம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட பலவீனம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன என்ன அவனோட பலவீனம் தான் என்ன? சொல்றதை விட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பலவீனங்கிற அஸ்திரத்தை நான் பிரயோகப்படுத்துவேன். அவரை என் வாசம் ஆக்குவேன். அது வரைக்கும் இந்த ருக்கு ஓய மாட்டான். கொஞ்சம் ஜலம் குடிக்காம இருக்கும். சொல்லலாம். ஓம் நம சிவாய 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 நிச்சயதார்த்தம் நின்று போனதுல மூளை கலங்கி போயிடுது. அப்பா அம்மாவையும் தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாங்க. ஆமா, கணவாடிகள் மாமா தீர்க்கதரிசி தான். ஏதோ அபசகுணம் பட்டதுனால நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டார். பகவான் சங்கல்பம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன ஓய் பார்த்துட்டே நிக்கிறீர்? உதயாதி நாளைக்கு வந்தா இன்னும் சொல்லிட்டே இருக்கா, நிறுத்த சொல்லும் ஓய்.
முருகன் மாமா நிச்சயதார்த்த நிர்ணயால சித்தம் கலங்கிடுத்தோ என்னவோ தீபதியை மந்திரிச்சு வாயில போடுங்க. இதத்தான் நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், நீ மிந்தி விட்ட. ஓம் நம சிவாய 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 என்ன ஓய், நேரம் ஆகிட்டே இருக்கு. ஈ காக்கா கூட இல்ல. கோவில் கதவு பூட்டணும், 4 பேர் கேட்டா பதில் சொல்ற மாதிரி இருக்குமே. முருகன் மாமா, யோகா மாமியை அபிஷேக ஜலத்தை மறந்து வச்சாலாம், நீங்க வரும்போது எடுத்துன்னு வர சொன்னா. சேஷு உள்ள வரும் ஓய். சாயங்காலம் வரேன், பசிக்கிறது. வயல்ல இருந்து ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன். வாரும் ஓய், உமக்கு மட்டும் தான் பசியா? சித்தப்படி வந்து பாரும், அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. யாரு? நம்ம ருக்குதான். பசிக்கு ஆத்துக்கு போகாம பிராணம் வாங்கி என்ன பண்றது? அக்ரஹாரத்துல எல்லாத்துக்கும் விசேஷம் தேவைப்படுறான். என்ன தகராறுங்க? வாரும் சேஷு, காத்தால இருந்து இங்க உட்காந்துட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆத்துக்கு போனா போக மாட்டேங்கிறா. கதவு போட்டுறதுக்கு சிரமமா இருக்கு. இன்னைக்கு என்ன இதெல்லாம் என்னத்தன்னு சொல்றது? அன்ன ஆகாரங்கள் இல்லாம பிரம்ம பிடிச்ச மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்க. தொண்டை காஞ்சி தண்ணி வத்தி உயிரே விட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. அபசாரம் கோயில்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். சிவசிவா, அவசியம் அதை கணபாடிகள் மாமா காதுல போட்டுறேன். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய.